கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாகுங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். கார்த்திகை மாதத்தில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகுங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய வழிபாடு நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே தீராத துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடுமையான துன்பம், கடன் பிரச்சனை, நோய் போன்றவற்றிலிருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட வேணும், நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும், அப்படி இப்போ கடைப்பிடிப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாகுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த வகையில் கார்த்திகை ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம விரதத்தை கடைப்பிடிக்க வேணுங்க. நவகிரகங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தாங்க பல பரங்களை பெற்றதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த விரத முறையை கடைப்பிடிப்பதனால நவகிரக பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம குளித்து விட்டு இறைவனை வழிபட்டோம்னா எல்லா பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அற்புதமான விரத நாளாக இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விரத நாள் சொல்லப்படுதுங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் சோழிங்கநல்லூர் சென்று அங்க இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை தவறாமல் வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கும் சோழிங்க நரசிம்ம பெருமாளுக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் எழலாங்க. வருடத்தில் அனைத்து நாட்களும் யோக நிலையில் இருக்கக்கூடிய சோழிங்க நரசிம்ம பெருமாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் தன்னுடைய பக்தர்களை பார்ப்பதற்காக கண் திறந்து பார்ப்பாராமாங்க. அதற்கு பிறகு அருளாசி வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் சோழிங்கநல்லூருக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியோ நரசிம்மரை நம்ம நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம்னா சகல விதமான துன்பங்களும் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க. அதே போல் தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை ஒரு நிமிடம் கூட காக்க வைப்பாமல் உடனே அருள் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் தாங்க. அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும் வழிபட்டாலே போதுங்க. விஸ்வாமித்திரர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் நரசிம்மரை விரதம் இருந்து 24 நிமிடங்கள் வழிபட்டதான் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை வாங்கினதாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால தான் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் நைவேத்தியமாக செய்து படைத்து வழிபட வேணுங்க. அதே போல் அவரை நினைத்து 24 நிமிடங்கள் மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சோம்னா போதுங்க. நம்முடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க, அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நரசிம்மரை வேண்டணும்னா மனம் மற்றும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லைகள், பில்லி சூனியம், திருமண தடை போன்றவை விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்முடைய முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரிங்க, அந்த தடையானது விலகிவிடும். வேண்டிய வரங்களானது உடனே கிடைக்குங்க. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நரசிம்மருக்கு துளசி படைத்து அவருடைய 108 திருநாமங்களை சொல்லி வழிபடுவது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன் கொடுக்குங்க. அப்படி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத துன்பத்தில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் சரிங்க, இந்த நாளில் நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து விடுபடுவதற்கு உடனடியாக வழியும் கிடைக்குங்க.
கார்த்திகை மாத சோமவாரங்கள் அதாவது திங்கட்கிழமை நாட்களில் அனைத்து சிவாலயம் கோவில்கள்லையுமே சங்காபிஷேகமானது செய்வது வழக்கமாகுங்க. கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பாராமாங்க. அவரை குளிர்விக்கும் விதமாக சங்காபிஷேகமானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. கார்த்திகை மாதம் சூரியன் பகைவீடான விருச்சிகத்தில் சஞ்சரிப்பாராம். அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதனால தோஷம் ஏற்படுமாங்க. இந்த தோஷத்தை நீக்குவதற்கே சங்காபிஷேகமானது நடத்தப்படுவது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வது அந்த பிரணவமாகிய ஓம்காரத்தினாலேயே அந்த பிரணவத்தின் வடிவமே ஆகிய பரம்பொருளை அபிஷேகம் செய்வது போன்றதாகுங்க. சங்கை நம்முடைய காதில் வைத்து உற்று கேட்டோம் அப்படின்னா கடல் இரைச்சல் சத்தமானது கேட்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உண்மையில் அது பொருளற்ற வெற்று இரைச்சல் இல்லைங்க, பிரபஞ்ச இயக்கத்தினோட ஆதார சுருதியான ஓம்காரத்தினுடைய ஒளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியராவாருங்க. அதுலேயும் சங்குனால் அவருக்கு அபிஷேகம் செஞ்சக்கூடிய பக்தனுக்கு பரமானந்தம் வழங்குவார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்களில் சங்குனால் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையாக நினைத்து கொண்டு சங்காபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க. சங்கு செல்வத்துடைய சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வற்றாத பொருள் செல்வம் வேண்டும், இறைவனுடைய அருள் செல்வம் வேண்டும் அப்படிங்கக்கூடியவங்க இந்த பூஜையை செய்வது வழக்கமாகுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சங்கு வீரத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுதுங்க. பகவான் கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்சனன்யம் என்ற சங்கொலி கேட்டு குருஷேத்திரமே நடுங்கியது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சங்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடியதாகங்க, ரொம்பவே வெண்மையானதும் கூட. சுட்டாலும் வெண்மை தருவது மனித மனங்களுக்கும் சங்கை போல நிலையான தன்மை உடையதாக இருக்க வேணும் என்பதை வலியுறுத்தவே சங்கபிஷேகமானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சங்குல பால், பன்னீர், பஞ்ச கவ்யம் போன்றவற்றை நிரப்பி அபிஷேகம் செய்தாலும் அதை கங்கையாக நினைத்து கொண்டு அபிஷேகம் செய்ய வேணுங்க. அவரவர் வசதிப்படி 108, 1008 என்ற எண்ணிக்கையில் சங்குகளை பயன்படுத்தலாங்க. கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவாலயங்களிலுமே பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம் செய்வாங்க. கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பாராமாங்க. அவரை குளிர்விக்கும் விதமாக சங்காபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஓங்கார ஸ்ரூபமாக சங்குன நம்ம எந்தவித தேவதா மூர்த்தத்துக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த தேவதா மூர்த்தம் தன்னுடைய அருள் நிலையில் பூரண பிரகாசத்தை அடைந்து பூஜையின் முழுமையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனுடைய அடிப்படையில் தாங்க திருக்கோவில்களில் சங்காபிஷேகமானது நடத்தப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா சங்கு தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்வதானது அந்த பிரணவமாகிய ஓம்காரத்தினேயே அந்த பிரணவத்தின் வடிவம் ஆகிய பரம்பொருளை அபிஷேகம் செய்வது போன்றதாகுங்க. சங்கை நம்முடைய காதில் வைத்து நல்லா கேட்டோம் அப்படின்னா கடல் இரைச்சலோட சத்தமானது கேட்குமாங்க. உண்மையில் அது பொருளற்ற வெறும் இரைச்சல் இல்லைங்க, பிரபஞ்ச இயக்கத்தோட ஆதார ஸ்ருதியான ஓம்காரத்தினுடைய ஒளி அப்படின்னு சொல்லப்படுது. ஒளி மாசு மறுவே இல்லாத கடற்கரைக்கு போய் மனதை தியான நிலையில் ஒருமுகப்படுத்தி கடல் அலைகளில் ஓசையை உற்று கேட்டோம் அப்படின்னா அது ஓம்காரமாக ஒலிப்பதை நம்மளால் உணர முடியுங்க. அதே போல் அந்த கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்குலையும் கடலை போலவே ஓம்காரம் ஒலிப்பதையும் கேட்க முடியுங்க. அதே போல் ஓம்காரம் ஒலிக்கக்கூடிய சங்கில் தீர்த்தத்தை நிரப்பி ஓம்கார பொருளாகிய அந்த பரம்பொருளுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான தீப ஒளியால் மகிழ்விக்க வேணும் அப்படின்னா சிவகாம சாத்திரங்களை சொல்ல வேணுங்க. கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியாலும் யோக நிலையாலும் ஏற்படக்கூடிய வெப்பத்தை சமன் செய்வதற்காக சிவரூபத்தை குளிர்விக்கக்கூடியதாகவும் சங்காபிஷேகமானது செய்யப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சங்காபிஷேகத்தை பார்த்தாலே சிவ மூர்த்தத்திலிருந்து விழக்கூடிய தீர்த்தத்தை பருகினாலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனையானது சமநிலை அடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் நீங்கும், பிணிப்பிடைகள் எதுவுமே நம்ம அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம்
சங்காபிஷேகம் செய்வதனால சகோதரர்களுடைய ஒற்றுமையானது வளரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சங்கு செல்வத்தின் அம்சம் அப்படிங்கிறதுனால செல்வம் அபிவிருத்தியாகுங்க. சங்காபிஷேகம் செய்வவங்க அதனை தொடர்ந்து பார்ப்பவங்களுக்கு லட்சுமி கடாட்சகமானது உண்டாகுங்க. வீடுகளில் நுழையக்கூடிய வாயிலில் தரையில் சங்கு பதிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. சில வீடுகளில் வாசல் முன்னாடி சங்கை கட்டுவாங்க. இதனால் கண் திருஷ்டியே தோஷங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.